வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் கிளாஸ் ஹெச் ஆம்ப்ளிஃபயரை பற்றி சர்க்கியூட் வைஸ் இது எப்படி அமைந்திருக்கு, எப்படி வேலை செய்யுது, அதோட அடிப்படை தத்துவம் என்ன, எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ஏபி ஆம்ப்ளிஃபயர்லேருந்து ஹெச் ஆம்ப்ளிஃபயர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு அதோட பேசிக் ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு சர்க்கியூட்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு நார்மலாக வந்து இது ஏபி ஆம்ப்ளிஃபயர். ஏபி ஆம்ப்ளிஃபயர் நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம், ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர் பிஎன்பி என்பிஎன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுலேயும் பாதி பாசிட்டிவ் வேவ் ஃபார்மை வந்து நமக்கு என்பிஎன் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுது, நெகட்டிவ் வேவ் ஃபார்மை பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபை பண்ணுது. ரெண்டையும் நம்ம காமனாக அவுட்புட் எடுக்கிறோம், அவுட்புட் எடுத்தால் வந்து இதுதான் நம்ம வந்து ஏபி ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தோம். பட் இப்போ என்னென்னா இந்த ஏபி ஆம்ப்ளிஃபயரும் எப்பொழுதுமே நம்ம கொடுக்கக்கூடிய 100 வோல்ட் எப்பொழுதுமே இந்த டிரான்சிஸ்டரை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சிறிய பயாசிங் வோல்டேஜ் அளவுக்கு பயாசிங் வோல்டேஜ் கொடுக்குற அளவுக்கு அந்த டிரான்சிஸ்டர் எப்பொழுதுமே ஆனில் இருக்கும். அது மட்டுமல்ல 100 வோல்ட்டுங்கும் போது அதோட அவுட்புட், அதோட வெப்பமானது, அதாவது இந்த டிரான்சிஸ்டர் அடையக்கூடிய வெப்பமானது எப்பொழுதுமே அதிகமாக இருக்கு. எல்லாருக்கும் இதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு. ஏன்னா நம்ம ஆம்ப்ளிஃபயரை வந்து அதிகமான டைம் உபயோகப்படுத்தும் பொழுது அதிக வெப்பம் அடையுது. அதிக வெப்பம் அடைஞ்சால் அதோட குவாலிட்டி, அதோட வேலை திறன் எல்லாமே வந்து கம்மியாயிடும், பழுது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த எல்லாருக்கும் என்ன டாஸ்க் இருந்ததுன்னா, அந்த வெப்பத்தை எப்படி குறைக்கிறது. அப்போ வெப்பம் எதனால அதிகமாகுதுன்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய வேலை செய்யும் பொழுது வெப்பம் அடைஞ்சால் பரவாயில்ல. ஆனால் தேவையில்லாத சில வேலைகளை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, அதனால நமக்கு என்ன வசதினா கரண்ட் கன்சப்ஷன் குறையுது. இப்போ பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் குறையும். அப்போது நமக்கு தேவையில்லாத நேரங்களில் இந்த டிரான்சிஸ்டர் பயன்படக்கூடிய நேரத்தில் அந்த டிரான்சிஸ்டரோட வெப்பத்தை குறைக்கணும்னா அதை என்ன செய்யலாம்னா, அதுக்கு வரக்கூடிய சப்ளையை குறைச்சோன்னா குறைஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து ஒரு சிக்னல் வருது, திடீர்னு வந்து ரொம்ப லோ வால்யூமில் ஒரு ஆடியோ சிக்னல் வருது. அப்போ லோ வால்யூம் வர்றதுக்கு நீங்கள் 100 வோல்ட் கொடுத்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 50 வோல்ட் கொடுத்தாலே இந்த டிரான்சிஸ்டர் வந்து அந்த லோ வோல்டேஜ் உள்ள அந்த சிக்னலை வந்து அது ஆம்ப்ளிஃபை பண்ணிடும். போதுங்களா? அப்போ அந்த லோ சிக்னல் வரும்போது, அந்த சிக்னல் வந்து இந்த சிக்னல் லோ வோல்டேஜ் வரும்போது தேவையில்லாமல் நம்ம 100 வோல்ட்டில் நம்ம அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 50 வோல்ட்டில் ஆம்ப்ளிஃபை பண்ணாலே அந்த 50 வோல்ட் ரேஞ்சிலேயே உங்களோட சிக்னல் வந்து அங்கே ரீச் ஆகிடும். எதுவும் அதோட குறைபாடுகள் இல்லாமல் ரீச் ஆகிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, எப்பெல்லாம் வந்து இந்த ஆடியோ சிக்னல் அதிகமான வால்யூம் வருதோ அப்போ மட்டும் நம்ம 100 வோல்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா 50 வோல்ட்டை மாற்றிக்கலாம். இதுதான் ஹெச் ஆம்ப்ளிஃபயர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய 100 வோல்ட்டை 2 ஸ்டெப்பாக வச்சுருக்கிறாங்க. 100 வோல்ட்டு 50 வோல்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இதை முதல்ல நம்ம 2 ரேஞ்சு பிரிக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லோ ரெயில் ஹை ரெயில்னு பிரிச்சுக்கிறாங்க. இதை மேக்ஸிமம் உங்களோட ஆடியோ அவுட்புட் வந்து இந்த அளவு தான் வருங்கிறது ஒரு உங்களோட அனுமானம். அந்த அனுமானத்திலிருந்து ஹை ரெயிலில் மேக்ஸிமம் வச்சிடுறீங்க. அப்போ ஹை ரெயிலுங்கிறது 100 வோல்ட். 100 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஹை ரெயில். அது கீழே வந்து நீங்கள் 50 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய மேக்ஸிமம் லெவலில் வந்து லோ ரெயில்னு வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வரக்கூடிய ஆடியோ சிக்னல், இந்த அவுட்புட்டில் வர்ற சிக்னலுங்க, இன்புட்டில் நம்ம வந்து வர்றதே ரொம்ப லோ மில்லி வோல்ட்டில் வரும். அதில் நம்ம மெஷரே பண்ண முடியாது. அதனால இது ஆம்ப்ளிஃபை ஆகி ஸ்பீக்கரில் வருது இல்லையா அவுட்புட், அந்த வோல்டேஜ் அதில் வரக்கூடிய சிக்னலை தான் நம்ம பிரிக்கணும். புரியுங்களா? ஸோ இப்போ அவுட்புட் வோல்டேஜை வந்து நீங்கள் வால்யூம் அதிகமாக ஏற்றுறீங்க. ஏற்றும் போது என்ன ஆகும், இந்த வோல்டேஜோட பீக் வந்து அதிகமாகும். இப்போ வேண்டாம் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய வேவ் ஃபார்மை வந்து இந்த மாதிரி 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிறோம். லோ ரெயில் ஹை ரெயில்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் சைடும் சரி, பாசிட்டிவ் சைடும் சரி. ஏன்னா இதில் 2 ஆஃப் இருக்கிறதுனால 2 பக்கமே பிரிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லோ ரெயிலுக்குள்ளே உங்கள் சிக்னல் இருந்தால் நீங்கள் இந்த வோல்டேஜை 50 வோல்ட் கொடுத்தா போதும். இல்லை நீங்கள் இந்த லோ ரெயிலை தாண்டி உங்கள் பீக் வந்துருச்சு, அதாவது இந்த போர்ஷன் மட்டும், இந்த கேப் மட்டும், புரியுதுங்களா? இந்த கேப் மட்டும், இந்த கேப்ல மட்டும்
ஆம்பிளிஃபை பண்ணும் பொழுது 100 வோல்ட்டாக வேலை செய்யும். இதுக்கு பாக்கி இருக்கிற ஏரியா பூரா 50 வோல்ட்டில் நம்ம டிரான்சிஸ்டருக்கு சப்ளை கொடுத்தா போதும். ஆனால் இது ஒரு பெரிய டாஸ்க். எப்படி நமக்கு தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய அவுட்புட் ஃப்ரீக்வன்சியில் எப்பெல்லாம் இது வந்து இந்த லோ ரேல தாண்டதுங்கிற நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக நம்ம சில சர்க்கியூட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். அதில் 2 டைப் இருக்குது, ஜி டைப்பு, ஹெச் டைப். ஃபஸ்ட்டு ஜி டைப் தான் வந்தது. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஹெச் டைப் கொண்டு வந்தாங்க. ஹெச் டைப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஜி டைப்பை பார்க்கலாம். அப்போ தான் உங்களோட ஹெச் டைப்போட அட்வான்டேஜஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து ஜி டைப் பார்க்கலாம். ஜி டைப்பில் என்ன பண்ணாங்கன்னா இதை போல் 4 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தினாங்க. அதாவது லோ ரயில் வரும் பொழுது அதை நம்ம வந்து ஒரு சீனர் வழியாக நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வோல்டேஜ் தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். லோ ரயிலுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, வோல்டேஜ் தான். அப்போ வோல்டேஜ் வந்து அதிகமாகுதா கம்மியாகுதாங்கிறது ஒரு ஜீனோ டயோட நம்ம சீரீஸில் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஜீனோ டயோட கிராஸ் பண்ணி வோல்ட் வந்துச்சுன்னா அது ஹை வோல்டேஜ்னு அர்த்தம். ஜீனோ டயோடுக்குள்ளே இருந்துச்சு, வரல, அவுட்புட் வரலன்னா லோ ரயிலுக்குள்ளேயே சிக்னல் இருக்கிறதா அர்த்தம். நம்ம சர்க்கியூட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவுட்புட் ஆம்பிளிஃபையரை 2 ஆம்பிளிஃபையரை 2 டிரான்சிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் இந்த அவுட்டரில் இருக்க 2 டிரான்சிஸ்டரும் 100 வோல்ட்டில் வேலை செய்யும். இந்த 2 டிரான்சிஸ்டரும் இந்த 2 நடுவில் இருக்க 2 லோ வோல்டேஜ், அதாவது 50 வோல்ட்டில் வேலை செய்யும். நாங்கள் எழுதலை, இங்கே வந்து இது 50 வோல்ட், மைனஸ் 50 வோல்ட்டு, இது 100 வோல்ட், அதே மாதிரி இது ப்ளஸ் 50 வோல்ட். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த டிரான்சிஸ்டர் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிற மாதிரி. அப்போ இது லோ ரேஞ்சில் இருக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் வேலை செய்யும். இது ஹை ரேஞ்சில் இருக்கும்போது 4 டிரான்சிஸ்டரும் வேலை செய்யும். அப்போ இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனால் இந்த மாதிரி நம்ம காம்ப்ளிகேட்டட் கொடுத்து நிறைய சர்க்கியூட் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அவுட்புட் டிரான்சிஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 செட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 பிஎன்பி, என்பிஎன், ஆர்ஆர், ஒரு 12 டிரான்சிஸ்டர் வரும். அப்போ நமக்கு வந்து இந்த ஜி ஆம்பிளிஃபையர் வேணும்னா இன்னொரு 12 வேணும். அப்போ நம்ம காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாகுது. புரியுதுங்களா? அப்போ ஜி ஆம்பிளிஃபையரும் ஹெச் ஆம்பிளிஃபையரும் ரெண்டும் பிரின்சிபிள் சேம் தான். ஆனால் ஜி ஆம்பிளிஃபையரில் தனியாக இன்னொரு அவுட்புட் ஆம்பிளிஃபையர் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது 2 ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஒன்று 100 வோல்ட்டில் வேலை செய்யுது, ஒன்று 50 வோல்ட்டில் வேலை செய்யுது. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகிடுது, சைஸ் பெருசாகிடுது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வருது. இதுதான் ஜி ஆம்பிளிஃபையர். அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. இன்னைக்கு நார்மலாக இதை நீங்கள் மார்க்கெட்டில் கூட பார்க்க முடியாது. ஏன்னா இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, சேம் அவுட்புட் கிடைக்கிறதுனால எல்லாரும் ஹெச் ஆம்பிளிஃபையரே போயிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். பட் இதோட சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இதை போல தான் அமைஞ்சிருக்கும் பாருங்க. இது வந்து ப்ரீ டிரைவர், இது எல்லாமே காமன் தான். இந்த போர்ஷன் காமன் தான். இந்த போர்ஷனில் பாருங்க, இந்த டிரைவருக்கு அப்புறம் வரக்கூடிய 2 அவுட்புட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2 டிரான்சிஸ்டர், இங்கே 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. அப்போ இந்த 2ம் 100 வோல்ட்டில் வேலை செய்யுது, இந்த 2ம் 35 வோல்ட், அதாவது 70 வோல்ட்டில் வேலை செய்யுது, 35 வோல்ட். அப்படி 50%. 100 வோல்ட்டாக இருந்தால் 50, 75 இருந்தால் 70 இருந்தால் 35. இந்த மாதிரி 50%, நார்மலாக 50% தான் அதை டவுன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த அவுட்புட்டில் வர ஸ்பீக்கரில் வரக்கூடிய வால்யூம் ஹை ரேல தொட்டுருச்சுன்னா இந்த 2 டிரான்சிஸ்டருமே வேலை செய்யும். அது லோ ரேல இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய 4 டிரான்சிஸ்டர் மட்டும் வேலை செய்யும். அதனால தேவையில்லாமல் அதிகமாக வெப்பம் அடையாது. அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ஆம்பிளிஃபையர் ஏபியிலிருந்து ஹெச்சுக்கு வந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஜி இவ்வளோ பார்த்தா போதும், நம்ம வந்து ஹெச்சுக்கு போயிடலாம். ஹெச் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரே ஒரு 2 மாஸ்ஃபெட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க, வோல்டேஜை மட்டும் மாற்றுறதுக்கு. டோட்டல் அவுட்புட் டிரான்சிஸ்டரை மாற்றலை, ஆட் ஆன் பண்ணலை, அதுக்கே படுத்தலை. அதற்கு பதிலாக அந்த அவுட்புட் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் சேம் தான். ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜை சுவிட்சிங் வோல்டேஜாக கொடுத்துட்டாங்க. இதில் லோ ரயிலில் இருக்கும் பொழுது இந்த வோல்டேஜ், இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் ஆஃபில் இருக்கும். இந்த லோ ரயிலை விட்டு தாண்டி ஹை ரயில் போயிடுச்சு, ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அந்த லோ ரயில் வோல்டேஜை விட அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சுவிட்ச் ஆன் ஆகிடும். சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா இந்த 100 வோல்ட்டு நேர சேம் அதே அவுட்புட் ஆம்பிளிஃபையருக்கு 100 வோல்ட்டாக போயிடும். அப்போ இது 100 வோல்ட் போகும்போது 50 வோல்ட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு டயோடு போட்டிருக்கோம். டயோடு வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபார்வர்ட் பயஸில் போகாது. அதனால 2 டயோடு போட்டு வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 100 வோல்ட் போகும். எப்பப்போ வால்யூம் அதிகமாகுதோ 100 வோல்ட் போயிடும். வால்யூம் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 100 வோல்ட் கட் ஆகிடும், 50 வோல்ட் கண்டினியூ ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கேட்கல, என்ன சார் 4 இதுலேயும் 4 போட்டிருக்கீங்க.
இந்த அவுட்புட் டிரான்சிஸ்டர் சேம் அதே தான். நீங்கள் 2, 4, 6, 8 உங்களோட வாட்டேஜ் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனால் இது ரெண்டும் ஒரு ஆம்பிளிஃபயருக்கு ஒரு செட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம சர்க்யூட்டில் பார்க்க போகிறோம். இந்த 2 மாஸ்ஃபெட் சுவிட்சிங் அது வந்து ஒரு ஆம்பிளிஃபயருக்கு ஒரு செட்டு தான் இருக்கும். அதோட வேலை என்னன்னா, இந்த ரெயிலிங்கை இந்த ஜீனோடயோடு வழியாக, இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய ஜீனோடயோடு வழியாக அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஜீனோடயோடு என்ன வோல்ட் கொடுத்துருக்காங்க? இப்போ இது 18 வோல்ட்னா இது 18 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ 18 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் தான் ஜீனோடயோடை தாண்டி ரிமைனிங் வோல்ட், இப்போ சப்போஸ் 20 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோம், அந்த 2 வோல்ட் இங்கே வந்துடும், 18 இங்கே நின்றுடும். இது சப்போஸ் 18 வோல்ட் வச்சுக்கோம். அப்போ இங்கே வந்து நீங்கள் 20 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே 2 வோல்ட் வந்துடும். இந்த 2 வோல்ட் வந்து இது ஆன் பண்ணி விட்டுரும். இல்லை நீங்கள் 18க்கு பதிலாக நீங்கள் இங்கே 20 வோல்ட்டுக்கு பதிலாக 18 தான் வருது, இல்லை 16 வருதுன்னா இங்கே வோல்ட்டே வராது. இந்த டிரான்சிஸ்டர், இந்த மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆகாது. மாஸ்ஃபெட் ஏன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டிரான்சிஸ்டர் ஹீட் ஆகுங்கிறக்க, நம்ம ஹீட்டை குறைக்கிறக்க தான் அவ்வளோ பண்ணுறோம். அதனால மாஸ்ஃபெட் வந்து ஹீட் இல்லாமல் வேலை செய்யும். அதோட எல்லாம் அதிக கரண்ட்டுக்கு வேலை செய்யும். அதனால மாஸ்ஃபெட் வந்து பெட்டர். ஒரு மாஸ்ஃபெட், அதாவது மைனஸ் சைடு ஒரு மாஸ்ஃபெட், ப்ளஸ் சைடு ஒரு மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட்லேயே 2 வகை இருக்குது. இது பிஎன்பி, இது வந்து இது வந்து என்பிஎன், இது பிஎன்பி. நான் மாற்றி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஏரோ மார்க் வந்து மாறி வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாஸ்ஃபெட்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே இப்போ இங்கே மைனஸ் சைடில் இருக்க மாதிரி தான் ப்ளஸ் சைட்லேயும் வரப்போகுது. ஒன்லி டைரக்ஷன்ஸ் மாறி வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஹெச் ஆம்பிளிஃபயர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜி ஆம்பிளிஃபயருக்கும் ஹெச். அதனால ஜி ஆம்பிளிஃபயர் டோட்டலாக மார்க்கெட்லேருந்து அவுட் ஆகிடுச்சு. ஹெச் ஆம்பிளிஃபயர் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா காஸ்ட் கட்டிங் இருக்குது, சேம் அவுட்புட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதோட சர்க்யூட்டை பார்க்கலாமா? 1 by 1 பார்க்கலாம். இப்போ தான் ஆக்சுவலாக அந்த நண்பர் கேட்ட ஹெச் ஆம்பிளிஃபயரோட சர்க்யூட்டை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல வந்து இன்புட், ஏதாவது இது மைக் இன்புட்டுங்க. இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறது மைக் இன்புட். மைக் இன்புட்லேருந்து மைக்கோ ப்ரீ ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜோ இல்லை ஏதாவது ரெக்கார்ட் பிளேயர் ஏதாவது வச்சுருக்கீங்க, அந்த இதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துட்றோம். கப்ளிங் கப்பாசிட்டர் 4.7 மைக்ரோஃபாரட் கொடுத்து ஒரு 2N551 டிரான்சிஸ்டரை கொடுத்துருக்கோம். என்பிஎன் டிரான்சிஸ்டர். என்பிஎன் என்ன ஏரோ மார்க் வெளியில் இருக்குது, என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரை கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உள்ளே வரும் பொழுது ஒரு ப்ரீ ஸ்டேஜ் மாதிரி அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது வரக்கூடிய சிக்னலை. டிரான்சிஸ்டர் இது வந்து கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர் மாதிரி இது வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது. அதனால நான் சொன்னேன் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர் ப்ரீ ஸ்டேஜில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஆனால் கலெக்டர் எமிட்டருக்கு நான் என்ன சப்ளை கொடுக்கல. அதுக்கு பதிலாக இன்னொரு டிரான்சிஸ்டரை அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து எரர் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறது ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர். அதாவது இந்த டிரான்சிஸ்டர் வரக்கூடிய சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. இது வந்து என்ன ஆகும்னா ஸ்பீக்கரில் வருது இல்லைங்களா, ஸ்பீக்கரில் வர சிக்னலை ஃபீட்பேக்காக ரெசிஸ்டன்ஸ் போட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி இதுக்கு பேர் இந்த மாதிரி பண்ணோன்னா இதுக்கு பேர் எரர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. அதாவது 2 சிக்னலுக்கு உள்ள எரரை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டில் கெயினை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை டிஸ்டார்ஷனை கம்மி பண்ணலாம், எக்கோன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். புரியுங்களா? ஸோ இப்போ அதுக்காக நம்ம வந்து இதை வந்து எந்த ஆம்பிளிஃபயர் எடுத்திங்கனாலும் இந்த ஃபஸ்ட்டில் இந்த எரர் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கும். இது எரர் ஆம்பிளிஃபயர் ஒன்றும் இல்லை, ஒன்று சிக்னல் இன்புட்டு. இந்த சிக்னல் இன்புட்னால ஸ்பீக்கரில் என்ன அவுட்புட் வருதோ அதை ஃபீட்பேக்காக கொடுத்து அதை ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக இது ப்ரீ ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இது தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த முக்கால்வாசி எல்லா சர்க்யூட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம டிரான்சிஸ்டர் கொடுத்தா பத்தாது, அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், ஆம்பிளிஃபயரில் கலெக்டராக இருக்கட்டும் எமிட்டராக இருக்கட்டும், பவர் சப்ளையில் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வோல்டேஜ் பக்காவாக இருக்கணும். புரியுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே ஃபஸ்ட்டு எமிட்டரை பார்க்கலாம். எமிட்டருக்கு ஒரு ரெகுலேட்டருக்கு ஒரு டிரான்சிஸ்டர் போடணும். ரெகுலேட்டர் சும்மா வராது, ரெகுலேட்டருக்கு ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுக்கலாம். இந்த ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆம்பிளிஃபயர் கிடையாது, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் போட வேண்டான்ட்டு அதுக்கு பதிலாக டிரான்சிஸ்டரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு ஃபிக்ஸடாக 2 டயோடு போட்டு பயாஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, வோல்டேஜ் டிவைடர். இங்கேருந்து இது ப்ளஸ் வோல்ட் 100 வோல்ட்டு, இது மைனஸ் 100 வோல்ட்டு. இது ரெண்டுக்கும் வோல்டேஜ் டிவைட் பண்ணி மைனஸ் வோல்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கு பூரா 0லேருந்து எடுக்கல. அதாவது டூயல் பவர் சப்ளையில் ப்ளஸ் 100 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, மைனஸ் 100 வோல்ட் வரும். 0வே நம்ம மோஸ்ட்லி எடுக்கல. புரியுங்களா? ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து மைனஸ் 100 வோல்ட்லேருந்து 2 டயோடு போட்டிருக்காங்க. 2 டயோடு என்ன, இது ஒரு 0.7, இது ஒரு 0.7. அப்போ 1.4 வோல்ட் இது வோல்டேஜ் ட்ராப். நான் நேற்றே சொன்னேன் ஒரு டயோடுக்கு வோல்டேஜ் ட்ராப் வந்து 0.7.
இப்போ சீரீஸில் போட்டதுனால 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் போட்ட மாதிரி 1.4 வோல்ட் இது வோல்டேஜ் ட்ராப். அப்போ இந்த -100 வோல்ட்லேருந்து 1.5 வோல்ட் மேலே வரும். அப்போ இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் 1.4 வோல்ட் இருக்கும். இது மாறாதுங்க. என்ன காரணம்னா அந்த டயோடோட வேல்யூ மாறாது. அதனால இது ஃபிக்ஸடா இந்த டிரான்சிஸ்டர் எமிட்டருக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி சப்ளை கொடுக்கும். புரியுதுங்களா? அதற்கப்புறம் இந்த எமிட்டர் சப்ளையை நீங்க உங்களோட எரர் ஆம்பிளிஃபயருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதற்காக இங்க ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா இந்த சிக்னல்ல வரக்கூடிய 2 மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அதுதான் நம்ம வந்து எரர் ஆம்பிளிஃபயர். நமக்கு இது 2 சேமா இருக்கணும். நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதான் அவுட்புட்ல வரணும். அவுட்புட்ல அடிஷனா 2 சிக்னல் வந்துடக்கூடாது. அதற்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த கெயினை கம்மி பண்றதுக்காக இந்த இடத்துல ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபயர்ல அடிக்கடி டச் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த செக்ஷன் புரியுது. இந்த செக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை டைரக்டா கொண்டு போய் ஸ்பீக்கர்ல கொடுத்துட வேண்டியதான். புரியுங்களா? அது கடைசியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம லைன் போட்டோம்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ இது புரியுதுங்களா? வோல்டேஜ் டிவைடர் இதை பற்றி நம்ம முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம். வோல்டேஜ் டிவைடருக்கு டயோட வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக உபயோகப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தேவையில்லை, அதோட வோல்டேஜ் ட்ராப் 0.7. புரியுதுங்களா? ஸோ 0.7 கண்டிப்பாக இருக்கும், மாறாது. அதுக்காக தான் டயோட பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வெப்பமும் அடையாது. ரெசிஸ்டன்ஸ் போட்டால் அது ஹீட்டாக வெளியில் வரும். இது வந்து வோல்டேஜ் ட்ராப் மட்டும்தான் இருக்கும். புரியுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதோட சிஸ்டம். இதை வந்து பேஸில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 100 MFD கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இந்த எமிட்டருக்கு ஸ்டெபிலைசர் வேணும்ல, அது நம்ம நார்மல் டிரான்சிஸ்டர் போட்டாங்க. சாரி, ரெசிஸ்டர் போட்டாங்க. 2K2 ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக போட்டாங்க. இதுக்கு திருப்பி இன்னொரு டிரான்சிஸ்டர் போடக்கூடாது. ஏன்னா இதுதான் மெயின். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் கொண்டு வரோம். ரெகுலேட்டருக்கு இன்னொரு ரெகுலேட்டர் போடக்கூடாது. அதனால அது ரெசிஸ்டன்ஸாக போட்டாங்க. அப்போ இந்த சர்க்யூட் வர உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஆம்பிளிஃபயர் சர்க்யூட் எடுத்தாலும் இது இருக்கும். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட இருந்தது. ஓகேங்க. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ ப்ளஸ் சர்க்யூட் வேல்யூம் கொடுக்கணும். அது ப்ளஸ் வோல்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது -100, அது +100. அப்படின்னா 200 வோல்ட் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில். இந்த ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கேயும் ரெகுலேட்டர் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆம்பிளிஃபயர் வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் தான் உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும். பாருங்க, 100 ohms கரண்ட் லிமிட்டர், லோட் ரெசிஸ்டன்ஸ், கலெக்டர் லோட் ரெசிஸ்டன்ஸ், இதையும் பெர்மனண்டாக இந்த இதுல இருந்தே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னா இது ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரெகுலேட்டட் டிரான்சிஸ்டர்ஸ் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. புரியுங்களா? சில நேரங்களில் இதெல்லாம் ப்ரீசெட்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக மொத்தம் இங்கே வந்து என்ன வோல்ட் வரணுமோ அது கரெக்டாக வரணும். அந்த வோல்டேஜ் மாறக்கூடாது. அது மாறிச்சுன்னா எரர் ஆம்பிளிஃபயர் தப்பாக எரர் பண்ணிடும். கம்பேர் பண்ணாது. ஃபீட்பேக்கையும் இன்புட் சிங்கிளையும் கரெக்டாக கம்பேர் பண்ணாது. அதற்காக தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். பெரிய பவர் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் இருக்காது. இதோட நம்பர் கூட 2N541. எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது ஒரு சேனலில் பார்த்தேன், அதோட சர்க்யூட்ஸை பார்த்தேன். அது வந்து நமக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதே வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? எதுவும் கம்பெனியோட சர்க்யூட் நமக்கு எதுவும் கிடைக்கல. அதனால ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக எடுத்த சர்க்யூட் தான். சரிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஸ்டேஜ் புரிஞ்சிருச்சுங்களா? எரர் ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ். ஃபீட்பேக்குக்கும் இன்புட் ஆம்பிளிஃபயருக்கு ரெண்டுக்கும் எரர் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கிறதுக்காக செய்யக்கூடியது. அதோட பவர் சர்க்யூட்ஸ் இது கலெக்டர் ரெகுலேட்டர், இது எமிட்டர் ரெகுலேட்டர். இப்போ அடுத்த செக்ஷன் வரோம். அடுத்த செக்ஷன் என்னன்னு பாருங்க, பயாஸ் செக்ஷன். அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய டிரைவர் ஆம்பிளிஃபயர், அவுட்புட் ஆம்பிளிஃபயருக்குள்ள பயாஸ் செக்ஷன். இதுதான் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது பாருங்க, இதுதான் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குல்ல, VBE ஆம்பிளிஃபயர். VBE ஆம்பிளிஃபயர் இதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக அங்கே ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துட்டாங்க. கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக ஒரு ரெகுலேட்டர். ஆக்சுவலி இது வோல்டேஜ் டிவைடர் மாதிரி. பார்க்கையில டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் மாதிரி இருக்கு. இது ஆம்பிளிஃபயர் பண்ணாது, இது வோல்டேஜ் டிவைடர் மாதிரி. இது சிக்னலை எந்த விதத்துலையும் ஆம்பிளிஃபை பண்ணாது, எதுவுமே பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து வோல்டேஜ் டிவைடரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜை PNP செக்ஷன், இங்கே இருக்கிற வோல்டேஜ் NPN செக்ஷனுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்னல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் நான் ஆம்பிளிஃபயர்னு சொன்னேன். அப்போ சிக்னல் வந்து இது வழியாக வருது, இது வழியாக வருது, இது வழியாக வந்து இது வோல்டேஜும் வருது. இது வழியாக சிக்னல் மட்டும் வரல, இங்கே இருக்கிற வோல்டேஜும் வருது அங்கே. புரியுங்களா? இந்த வோல்டேஜ் தான் இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வருது, பேஸ் பயர். ஸோ இப்போ இது வோல்டேஜ் பெர்மனண்டாக கொடுத்துட்றாங்க. அதனால இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸடு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுது. ஆனால் இது ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுது. ஆனால் இதில் வரக்கூடிய ஏசி சிக்னல், இது வழியாக வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக வந்து இங்கே வந்து ரெடியாக இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா
இந்த ஆம்பிளிஃபையர் இது ஒன்று கொடுத்தா போதும் நமக்கு. கீழேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த இதை வந்து நம்ம ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இந்த சிக்னல் உள்ளே போனால் போதும். ஏன்னா அது இதுலேருந்து நமக்கு என்ன ஆயிரும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த சிக்னல் வந்து இங்கே வந்துடும். புரியுங்களா? இது ஆக்சுவலாக வந்து ரெசிஸ்டன்ஸ் டயோடுக்கு பதிலாக இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் விபிஏ ஆம்பிளிஃபையர் போட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், சிக்னல் 2 இடத்துல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் இங்கே ஆட் ஆன் பண்ணி, இது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் இதில், அந்த வோல்டேஜ் ட்ராப்பை ஆட் ஆன் பண்ணி இங்கே கொடுத்துரும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால நம்ம ஒரு இடத்துல சிக்னல் கொடுத்தா போதும். 2வது சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கேருந்து போய்டும், இங்கேருந்து எடுத்துருவாங்க, இங்கேருந்து பேஸ் எடுத்துருவாங்க. இதுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேருந்து சிக்னல் எடுத்தால் போதும். அப்போ நமக்கு 2 சிக்னல் கிடச்சிருச்சு. இது பிஎன்பிக்குள்ள சிக்னல், இது என்பிஎனுக்குள்ள சிக்னல். இப்போ டிரைவர் செக்ஷனுக்கு போயிடலாமா? எப்பொழுதுமே அவுட்புட்டை டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், இது டிரைவர் செக்ஷன். இது நார்மல் டிரான்சிஸ்டராக இருக்கும், ரொம்ப பெரிய பவர் டிரான்சிஸ்டரில். பட் இதுவும் அந்த ஹீட் சிங்கில் தான் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதையும் நீங்கள் அந்த ஹீட் சிங்லேயே டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுவும் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மாறும் பொழுது ஆட்டோ கண்ட்ரோல் மாதிரி வேலை செய்யும். அதனால இதையுமே ஹீட் சிங்கில் அதே சேம் அவுட்புட் டிரான்சிஸ்டரோட ஹீட் சிங்லேயே இதையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெம்பரேச்சர் சென்சார் மாதிரி. அப்போ இது டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் மாதிரி கூட வேலை செய்யும். சரிங்களா? சரிங்க. இப்போ டிரைவரில் பண்ணியிருக்கோம். டிரைவரில் வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு சிக்னல் எடுத்துட்டோம். இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல். இந்த இடத்துல இருந்து போன ஸ்லைட்லேயே காமிச்சேன், இந்த இடத்துல 2 சிக்னல் இருக்குது. 2 எடுத்து டைரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லிமிட்டர் போட்டு டிரான்சிஸ்டரில் கொடுத்துட்டாங்க. ஏ ஆம்பிளிஃபையர், கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் மாதிரி. இங்கேயும் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த கெப்பாசிட்டர் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஆடியோ சிக்னலுங்கிறது 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்குள்ளே தான் ஆடியோ சிக்னல். எந்த சவுண்டுமே 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது நம்ம காதால் கேட்க முடியாது. இது வந்து ரூலில் அதான் உண்மை. ஸோ இப்போ 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு ஆம்பிளிஃபை ஆகி வரக்கூடாது. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் போட்டு பிளாக் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்டாப் லிமிட்டர் மாதிரி. இது வந்து 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால இதை தாண்டி வரும்போது அங்கங்கே 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ளதெல்லாம் கிளாம்பிங் மாதிரி அதுவே கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. அந்த 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே வரக்கூடிய சிக்னல் வேற ஏதோ காரணத்தால் அதுக்குள்ளே வந்திருக்கு. புரியுங்களா? அது நமக்கு தேவையில்லை. அது ஆடியோ சிக்னல் கிடையாது. ஏன்னா ஆடியோ சிக்னல் 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால அதுக்கு மேலே இருக்கிற சிக்னல் பூரா டிஸ்டர்பன்ஸ் தான், நாய்ஸ் தான். அது அந்த நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போடுவாங்க. ஆடியோ ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவில் இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. உங்களுக்கு எதனால குவாலிட்டி இருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சில இடத்துல வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் 4 ஆகிடுச்சுன்னா இதை மாற்றி பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ நமக்கு இந்த செக்ஷன் வேற புரிஞ்சிருச்சு. டிரைவர் செக்ஷன் எந்த வித்தியாசமும் இல்லை. இது நார்மலாக கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஹெச் ஆம்பிளிஃபையருக்கு வரல. புரியுங்களா? ஸோ இப்போ ஏபி ஆம்பிளிஃபையருக்கு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் வரும்? அவுட்புட் ஸ்டேஜ். அவுட்புட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் பார்த்துருக்கோம். இதோட எடுத்து டைரெக்டாக லிமிட்டர் போட்டு பேஸில் கொடுத்துட்டாங்க. எமிட்டர் நான் சொன்னது போல் எமிட்டர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 0.1 வோல்ட்டுக்கு 2 டிரான்சிஸ்டருமே ஆனில் இருக்கும். அந்த டைமில் ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாங்கிறதுக்காக ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எமிட்டர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது அது. இதில் சில இடத்துல கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அது இதெல்லாம் அப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. இதோட ப்ளஸ் வோல்ட்டை பாருங்கள், 50 வோல்ட்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம 100 வோல்ட் கொடுக்கல. இந்த செக்ஷன்லாம் 100 வோல்ட்லேருந்து வோல்டேஜ் ரெடியூசர் போட்டு வந்திருக்கு. இனி வர அவுட்புட் வந்து 50 வோல்ட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம என்ன செய்யலை, 100 வோல்ட்டுக்கே வரல. நம்ம இன்னும் லோ ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம், லோ ரயில் எப்படி ஆம்பிளிஃபையர்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி ஹை ரயிலுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் தான் போட்டிருக்கேன். இதற்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வாட்ஸ், 300 வாட்ஸ், 1000 வாட்ஸ், 3000 வாட்ஸ், 5000 வாட்ஸ், இனிமேல் நீங்கள் சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதான். இது ஒரு சேனலுங்க. இது மாதிரி இன்னொரு இது லெஃப்ட் சேனல், அது மாதிரி ரைட் சேனலில் ஒன்று வரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆம்பிளிஃபையரில் எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட வாட்டேஜ் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 செட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பேரலாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கரண்ட் ரேட்டிங் எல்லாம் மாறும். புரியுங்களா? ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி 3 டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். மேலே உள்ளது 5200, கீழே இருக்கிறது 1943ங்கிற ஒரு சாம்பிளுக்கு. பட் நிறையா வருதுங்க டிரான்சிஸ்டர்ஸ். நீங்கள் உங்களோட ஆம்பிளிஃபையர் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், இது 1 வாட் கொடுத்துருக்கோம். நான் சொல்லியிருக்கிறேன் இந்த எமிட்டர் வந்து கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக போட்டுருங்கன்னு. நார்மல் ஆம்பிளிஃபையருக்கு 1 வாட் போதும். ஆனால் பவர் ஆம்பிளிஃபையருக்கு 5 வாட் போட்டிருக்காங்க. பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா அது ஹீட் ஆகும்.
ஏன்னா அந்த 0.1 வோல்ட் 2 டிரான்சிஸ்டருமே ஆன்ல இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அந்த ஷார்ட் சர்க்யூட்டை பூரா இந்த ரெசிஸ்டர் தான் எடுத்துக்கும். அதனால அது நிச்சயமாக வெப்பமடையும். அதனால தான் அது வாட்டேஜ் அதிகமாக போட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் கருப்பாயிடும், ஹீட் ஆகி கருப்பாயிடும். சரிங்க, இப்போ 3 ஆம்பிளிஃபையர் கொடுத்தாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிறது தான் அவுட்புட். புரியுதுங்களா? சென்டரில் இருக்குது ஸ்பீக்கர் அவுட்புட். இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்கலாமா? ஸ்பீக்கர் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி திருப்பியும் ஆடியோ ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு லோ பாஸ் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. லோ பாஸ்னா என்ன அர்த்தம்னா 20 kHz கீழே இருக்கிறது மட்டும் அலோவ் பண்ணும். 20 kHz மேலே ஏதாவது ஒரு நாய்ஸ் ஏதோ ஒரு காரணத்தால் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணிடும். இதை பற்றி நம்ம வீடியோ பேஸ் ட்ரபிளில் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வீடியோ பழைய சேனலில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியராக கொடுத்துருக்கிறேன். பேஸ் ட்ரபிள் அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபில்டர் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணலாம். புரியுங்களா? அந்த மெத்தட் தான் இது. வந்து ஒரு இதுதான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கரில் வரக்கூடிய நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஊஃபருக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுப்பாங்க, ட்வீட்டருக்கு ஹை ஃப்ரீக்வன்சியை கொடுப்பாங்க, மிட் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்சில் கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த 2 வேல்யூ வச்சு, அதாவது ஒரு இண்டக்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், இதை 3 வச்சு பார்த்துக்குவாங்க. பவர் சப்ளைலாம் தேவையில்லை. பவர் சப்ளை உள்ள ரெகுலேட்டர்ஸும் இருக்குது. பட் இது வந்து பவர் சப்ளை இல்லாமல் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வேணுங்க. இது இல்லைன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஏபி ஆம்பிளிஃபையரை பார்த்தாச்சு. இப்போ ஹெச் ஆம்பிளிஃபையர் பார்க்க போகிறோம். 2 மாஸ்ஃபெட் தான் நான் சொன்னேன். என்ன பண்ண போகிறோன்னா, லோ ரயில் வரும்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை, இது ஏபி ஆம்பிளிஃபையர் மேலே தான் வேலை செய்யும். ஹை ரயிலில் உங்களுக்கு சவுண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 வோல்ட், இந்த 50 வோல்ட் கட் ஆகி 100 வோல்ட் ஆட் ஆகிடும். அது எப்படி ஆட் ஆகுங்கிறதுக்கு 2 மாஸ்ஃபெட் இப்படி போட்டிருக்கோம். இந்த மாஸ்ஃபெட்டில் நீங்கள் ஸ்பீக்கர்லேருந்து ஒரு ஜீனோடைடு போட்டிருக்காங்க. அந்த ஜீனோடைடு தான் உங்களோட ஹை ரயில் லோ ரயிலில் பிரிக்கிறது. சரிங்களா? லோ ரயிலோட கெப்பாசிட்டி. அப்போ லோ ரயில் வர இது இந்த ஜீனரை தாண்டி எந்த சிக்னலும் வராது. அது வரலைன்னா இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகாது. ஆன் ஆகலைன்னா 100 வோல்ட் எந்த வேலைக்கும் ஆகாது. அப்போ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் அதிகமாக ஹீட் ஆகாது, தேவையில்லாமல் ஹீட் ஆகாது. இப்போ சப்போஸ் இது வந்து ரொம்ப அதிகமான வோல்டேஜ் உங்கள் அவுட்புட்டில் வந்துருச்சு, வால்யூம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி 100 வோல்ட் 50 வோல்ட் இருக்க இடத்துக்கு போயிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 100 வோல்ட் 50 வோல்ட் ஒன்றா ஜாயின் பண்ணால் ஷார்ட் ஆகிடுங்க. அதற்காகத்தான் ஒரு பேரியர் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒரு டயோட ரிவர்ஸ் பயாஸில். ஸோ அப்போ எந்த பக்கம் ஹை வோல்ட் இருக்கோ அந்த பக்கம் வந்து ஃபார்வர்டு பயாஸ் 50ங்கிறது ஃபார்வர்டு, அந்த பக்கம் போகாது. அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. ரொம்ப எளிதாக ஒரு டயோடை போட்டு நம்ம வந்து 2 சர்க்யூட்டையும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் டிவைட் பண்ணிடுறோம். அதனால உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் கூட தெரியாது. இது எப்போல்லாம் ஆன் ஆகுது எப்போ ஆஃப் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு ஸ்பீக்கரில் சவுண்டு வராது, எதுவுமே தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக அந்த 50 வோல்ட் 100 வோல்ட் சுவிட்ச் ஓவர் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஹெச் ஆம்பிளிஃபையரும் ஏபி ஆம்பிளிஃபையரும் ஒன்று தான். அதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், அதோட அவுட்புட்டோட டிரான்சிஸ்டரோட வோல்டேஜை கம்மி பண்ணுறாங்க தேவையில்லாத நேரங்களில். தேவை உள்ள நேரங்களில் ஃபுல் வோல்டேஜை கொடுத்துட்றாங்க, ஏபி ஆம்பிளிஃபையர் மாதிரி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் மெத்தடு. இது நிச்சயமாக அந்த நண்பர் அவர் ஹெச் ஆம்பிளிஃபையரை பற்றி கேட்டார், அவருக்கு நிச்சயமாக இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட்டில் கொடுங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்டது, இனோவேஷன், நம்மளே எப்படி ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நாளைக்கு நம்ம அந்த வீடியோஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக நம்ம இந்த மாதிரி சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன், பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே போயிட்டுருக்கோம். சேனலும் அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் அடுத்து வரக்கூடிய சில வீடியோக்கள் ப்ராக்டிக்கலாக சில இன்னோவேட்டிவ் பொருட்கள், ஒரு ஹாபியஸ்ட் பொருட்கள் அந்த மாதிரி ஒரு செய்யலாம். அதை பார்ட்டாக நான் பிரித்து பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்க முழுமையாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. இதுவே நான் 3 வீடியோ பண்ணேன்னா 3ஐயும் பார்த்தா தான் உங்களுக்கு உபயோகம். நீங்கள் ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை நான் இங்கே சொல்லலை, அப்போ உங்களுக்கு புரியாது. அதனால் இதை புதுசாக பார்க்குறவங்க, தடவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துங்க. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.